சென்னையில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக திருவல்லிக்கேணி டாக்டர் பெசன்ட் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மழை வெள்ளத்தில் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் தத்தளித்து வருகின்றனர். சாலைகளில் இருந்து மழைநீரை வெளியேற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சாந்தம் சாலையில் மழைநீர் ஆறு போல காட்சியளிக்கிறது. சாந்தம் சாலை மற்றும் மயிலாப்பூர் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியேறும் மழைநீர் சாந்தம் சாலை வழியாக செல்கிறது. இதனால் வாகனங்கள் பழுதாகி நிற்பதாலும் பள்ளங்களில் வாகனங்கள் சிக்கிக் கொள்வதாலும் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். பொது வண்ணாரப்பேட்டை காமராஜர் சாலை பகுதியில் அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்பு முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் கல்லூரி மாணவர்கள் மற்றும் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தொடர் கனமழை காரணமாக திருவொற்றியூர் வட்டாட்சியர் அலுவலக கட்டிட சுவரில் மழைநீர் கசிவு ஏற்பட்டது. குறிப்பாக முதல் தளத்தில் உள்ள ஆதார் அட்டை தொடர்பான சேவைகள் வழங்கும் இடத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது. தாசில்தார் அலுவலகத்திலும் அறை முழுவதுமாக ஈரப்பதம் ஏற்பட்டுள்ளது. ஊழியர்கள் பயன்படுத்தும் மின்சார சுவிட்ச் பாக்ஸில் ஈரப்பதத்தால் மின்கசிவு மற்றும் விபத்து ஏற்படுவதற்கு முன்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.